அழகா சொன்னோம் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 28 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்து நான் உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 27 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. இதுக்கப்புறம் கதையை ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுனால முடிஞ்சவரை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் போட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போலாமா? சார் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடேக் எடுக்க முடியுது. அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க போட்டு விளாசிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி நடக்கும்? என்னதாங்க நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பா கோட்டோவே பார்த்து மிரண்ட ஒரு ஆள்னா சஞ்சின்வோ அது இவன் தானா? இவன் கண்ணு இப்பதான் நான் முறை பாக்குறேன். அதுவும் அந்த ஏர்போர்ட்ல பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு கை காலே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்நாள பார்த்த அண்டர்ஸ்ல இவன் ரொம்ப சிறந்தவனை எனக்கு நல்லாவே தெரியுறான். பட் இவனுடைய பவர்ஃபுல்ல அவளை விடும் போது எந்த ஒரு எல்லையும் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நெகோசியேஷன் பேர்ல இப்ப ஜப்பானுக்கு ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து அபிஷியலா சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பான். ஜப்பான்ல இப்ப அண்டர்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மனா இருக்கிற இவர் என்ன பண்ணிருக்கணும், முறையா வரவேற்கிறதுக்காக இப்ப தயாரா இருக்காரு. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். இது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதனால கொஞ்சம் நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி பண்ணி ஆகணும். இதை பத்தி நம்ம போக போக பேசலாம். தயவு செஞ்சு எங்களுக்கு காப்பாத்துங்க. எங்களுடைய கண்ட்ரிக்கு உங்களுடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். கூட இருக்கிற பாடி கார்டும் ஆமா சார் அவ சொல்றது தப்பு இல்ல. இங்க வேற ரிப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் எப்படி ஸ்ட்ராங்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிக்கக்கூடிய லெவலுக்கு இவன் கிட்ட பவர்ஸ் இருக்குமா? இந்த ரெண்டு நேஷனுக்கும் இடையிலான இந்த நெகோசியேஷன் கண்டிப்பா இவனாலதான் ஒத்துமையா முடிக்க போகுது. கண்டிப்பா நான் கொடுத்த இந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திப்பான். எங்களுக்கு உதவி பண்ணியே தருவான். இந்த டைம் நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க பிளான் படி இந்த இடத்துல அப்ப எதுக்கு வந்தீங்க? அடடா இவளம்ப அந்த டைம்ல எதுவுமே சொல்லாம இப்ப என்னடானா பிளான் பண்ணி இந்த ஜெயிண்ட்டுக்கு எதிராக போராடி உங்களை பாதுகாத்துட்டு இருக்கான். ஆனா அவனுடைய ஒரிஜினலான பிளான் என்ன? அந்த என்னடானா அசோசியேஷன் சார்பா எங்களுடைய நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லிட்டு கிளம்பி வந்தான். பட் இந்த இடத்துல வந்தா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு எதனமோ பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இவனுடைய பிளான் என்று புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அரைஸ் பண்ண அந்த ஜெயின்ஸ் எல்லாமே இப்போ எழுந்துக்குதுங்க. ஒவ்வொன்றுமே பார்க்க வேற லெவலா இருப்பானுங்க. இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? டேய் இங்க பாருங்க, நான் உங்களை யாருக்கும் ஒரு நம்பர் தானே வைக்க போறேன். 1 2 3 4 5 மொத்தமா 5 பேர் இருக்கீங்களா? பேரும் டக்கு மைக்கிங் நான் இந்த இதுல இன்னொருத்தரையும் கொண்டுட்டேன். ஓ அப்படியா, நீ இன்னொருத்தனையும் கொண்டுட்டா அவன் 6வது ஆளு. இதுக்கப்புறம் உங்க பேரு தான் 6, அதாவது 6 பேர் ஓகேவா? அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னுடைய டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி இந்த இடத்துல ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம கூடவே என்னுடைய ஒன் ஆஃப் மை சோல்ஜர்ஸ்ல ஒருத்தனையும் அந்த இடத்துல எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு நான் ரெடி ஆயிட்டு சீக்கிரமா இதை முடிக்கணும். ஜின்ஹோ நீ இதே இடத்துல இருறா, நான் இந்த இடத்துல இருந்து போயிட்டு வரேன். ஓகே சார் நான் இங்கே இருக்கேன். சீக்கிரமா அவன் கதையை முடிக்கணும். என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸால அந்த அளவுக்கு தாக்க பிடிக்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு அழியாம இருக்காங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய மானவம் குறையாம தான் இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜெயின்ஸையும் என்னுடைய சோல்ஜர்ஸை வெட்டி அட்டாக் பண்ண முடியும். கூடவே ஜப்பானுடைய அண்டர்ஸா இருக்கவங்க அந்த ஜெயின்ட் எதிர்க்கு போராட்டத்துக்காக கூட நிப்பாங்கன்னு நம்புறேன். இருந்தாலுமே இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்கும் போது என்னுடைய மானவெல்லாம் கண்டிப்பா அதிகப்படியா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டேங்கோடைய ஆளுங்களும் சேர்ந்து அந்த இடத்துல போட்டு கடிச்சு குதறி எடுக்கிறானுங்க அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே. கூடவே ஜப்பானுடைய அண்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. சிம்பிளா சொல்ல போனா என்னுடைய சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாம கூட இந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸும் அவங்களுக்கு உதவி பண்றதுனால என்னுடைய சோல்ஜர்ஸ் அந்த அளவுக்கு அழியாம ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பாங்க அட்டாக் நடந்தாலுமே. இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த எஸ்ராங் டஞ்சன் வந்து உடஞ்சதுனால கூடவே இன்னும் சில பல டஞ்சன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லோ ரேங்க் பீச்சஸ் எல்லாமே சிட்டிசஸ் ஃபுல்லா பரவாம இதை பார்த்துக்கணும். சேம் டைம்ல அதையும் மூடணும். கிட்டத்தட்ட இந்த டஞ்சன் உடஞ்சி 7 நாள் ஆகுது அப்படின்னு ஹீரோவும் அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கேன். சார் இதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கடைசியா இருக்கிற அவனை போடு கட்டு உள்ள போதுதான் உங்களுக்கு வேலையா இருக்கும். ஆமாண்டா அது இன்னும் உண்மைதான். அந்த டைம் ஒரு வயசு ஹலோ மிஸ்டர் சாங். யாரு? ஹலோ மிஸ் ஹனகாவா? என்ன உங்க கூட இருக்கிற அதர் அண்டர்ஸ் எல்லாம் காணும், எங்க போயிட்டாங்க? அவங்க இந்த இடத்துல இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அந்த அண்டர்ஸ் யாருமே இப்போ என்ன தவிர இந்த டோக்கியோல யாருமே இந்த இடத்துல இல்ல. எல்லாருமே பாதுகாப்பான இடத்த நோக்கி போயிட்டாங்க. ஏன்னா டோக்கியோல இந்த முக்கியமான இடத்துல வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதுனால இந்த இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் பிரச்சனை வரும். நான் இந்த இடத்துல கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டு இருக்கேன். கூடவே இந்த இடத்துல இன்னமும் அதர் ரீஜன்ஸ்ல நிறைய ஜெயின்ஸ் இருக்குது, அதுலயும் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். டோட்டலா கிட்டத்தட்ட 16 எஸ்ராங்க் அண்டர்ஸ் இந்த இடத்துக்கு வர
வரத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் உங்களையும் தான் சேர்த்து. 6 பேர் இந்த இடத்துல ஜப்பான்லயும், 2 பேர் சைனாலையும், 3 பேர் கனடாலையும், 2 பேர் இந்தியாலையும். இந்தியா கூட போட்டிருக்குப்பா. அப்போ ஒருத்தரையும் ரஷ்யால, அப்புறம் இன்னொருத்தர் யூகேல. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 6 குரூப்பா இந்த இடத்துல கில்ட் சார்பா பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கண்டிப்பா நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அந்த ஜெயிண்ட் நம்மளால எதிர்க்க முடியாதுன்னு. நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, எஸ் ரேங்கர் கிளாஸ் டெலிஷன் சொல்லப்படுற யூரி ஆராஃப்ன்ற ரஷ்யனை சேர்ந்த ஒரு ஹண்டர் வந்து பேண்டம் கில்ட்டை சேர்ந்தவர், கூடவே ஆன்சாவா கோஹிஹி, அப்புறம் லூகஸ் ஹோலே கனடாவை சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே அந்த ஜெயின்ஸால இப்ப அதிகப்படியான கஷ்டத்துக்கு உள்ளாகி கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10வது குறைக்கு இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டான பிரச்சனைகள் இப்போ வந்துருச்சு. ஏரன் கேட்ஸை சேர்ந்த பாசஸ், ஏன்னா மெஜாரிட்டியான ஜெயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மூவ் பண்ணி வந்திருக்கு, அதுவும் அதிகமான எண்ணிக்கையில. ஹீரோவை யோசிக்கிறான், இந்த இடத்துல 3 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, கூடவே ஏ ரேங்கர்ஸ் அண்ட் அதர் லோ லெவல் ஹண்டர்ஸ் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. டோட்டலா 31 ஜெயின்ஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. அதுல 1 வந்து சைனாவுடைய ஓஷனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான சீன் இது, கண்டிப்பா வரும், உங்களுக்கே புரியும் நான் ஏன் சொல்றேன்னு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஜப்பானிய ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு டிஃபென்ஸ் மேன் பவர் வந்து ரொம்பவும் போதுமான லெவல்லாம் இல்லை. அந்த ஜெயின்ஸ் எல்லாமே அழிக்கிறதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உனக்கு ரொம்பவும் நன்றி சொல்லி ஆகணும் மிச்சர் சாங். ரிமைனிங் இருக்கிற இந்த இடத்துல ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த சின்ன சின்ன ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கோம். முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஷேடோ ஆர்மியை பயன்படுத்தி நிறைய பீச்சஸ் இந்த இடத்துல கொல்ல பாருங்க. ஆல்ரைட், நீங்க அதை எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுக்கப்புறம் அங்க உக்காந்துட்டு இருக்கா பாருங்க, அவனை பாத்துக்கிறேன், நீங்க மிச்ச பேர் எல்லாரையும் பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோவை சொல்லாதுக்கு அப்புறம் ஒரே திரும்பி பார்க்க, என்னடா இது பார்க்கவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த இடத்த. இப்போ நான் வந்துச்சு, இது எல்லாமே சிட்டிஸ் எல்லாம் ஃபயர் ஆகி அந்த டிமண்ட் காசலுக்குள்ள இருந்த நிஜ உலகத்தை மாதிரியே தோற்றம் இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரைனோல இருக்க சிட்டி வந்து டிமண்ட் காசுல சேர்ந்ததா இருந்தாலுமே இந்த சிஸ்டம் வந்து எனக்கு எப்படி அது பர்ஃபெக்டான ஆங்கிள் எனக்கு காமிச்சது. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சிடெக் வந்து இதை பத்தி தான் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே ஆர்ச்சிடெக் வந்து இந்த இடத்துல இறந்துட்டான்ற போது இந்த சிட்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா அப்ப இதுக்கு பின்னாடி என்னமோ பெருசா இருக்கு. இதுக்கான கனெக்ஷனை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, நான் அவனை அழிச்சேன், அவனுக்குன்னு பிசிக்கலான பாடி உண்மையிலே இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி அடிச்சு அது வந்து ஃபேக்கா? ஃபியூச்சர்ல மேபி திரும்பவும் என்னால அந்த டிமாண்ட் காசுல பார்க்க முடியுமான்றது தெரியல. பட் இருந்தாலுமே எந்த ஒரு நிலைமையிலையும் நான் லெவலப் ஆகுறத மட்டும் நிறுத்தவே மாட்டேன். நான் லெவலப் ஆயிட்டே இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் ட்ரைனிங் பண்ணினே இருக்கணும். எதுக்காக பண்ணணும்னா இப்ப இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறதுக்காக ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு தான் எனக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் மறக்காம லெவலப் ஆக விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்கிறதுனால இது ஆரம்பிக்க போகுது. சார் இருங்க சார், இன்னும் இந்த இடத்துல நிறைய ஹண்டர்ஸ் வரவே இல்லை, மொத்தவங்க எல்லாருமே வந்த பிறகு நீங்க மொத்தமா சேர்த்து போயிட்டு அந்த இடத்துல அதை அட்டாக் பண்ணலாம்ல. என்னமா சொல்றேன், அவங்க வரலையான்னு? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வந்துட்டாங்களே. அப்புறம் பார்த்தா ஜப்பானை சேர்ந்த இந்த கில்ட்டை சேர்ந்த அதெல்லாம் நம்ம பிளேடு கில்ட்டை சேர்ந்த ஆளுங்க எல்லாமே ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்பாடியோ, இதை கொல்றதுக்கே நம்மளால போதும் ஆயிடுச்சு. இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குங்கப்பா. இதுங்கெல்லாம் என்ன எப்படி துண்டு வளர்ந்துங்கன்னு தெரியல. இருந்தாலும் இதுங்களை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு பவர்ஸ் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. சீக்கிரமா இதுங்களை கொன்னு குவிக்கணும், அப்பதான் நம்ம ஊரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவ்வளவு கடுப்பாயிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோவும் தன்னுடைய ஷேடோ ஆர்மி எல்லாருமே கும்பல் கூடி வர வைக்க எல்லாரும் லைனா நின்றுட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் தான் கூத்மமா இருக்க போது ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல அடி எடுத்து நடந்து வரானுங்க. அயனு, டஸ்கு, ஈகிரிஸ் எல்லாருமே வந்து இப்ப ஹீரோ முன்னாடி மண்டி போட்டுட்டு இருக்கேன். இவரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா மொத்த ஷேடோ ஆர்மியை சேர்ந்த ஒவ்வொரு கிரியேச்சர்ஸுமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க லைனா. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல இந்த பறந்து வந்து நம்ம பெருவும் கீழே நிக்க உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு இந்த சீனு. ஆல்ரைட், எல்லாரும் வந்துட்டாங்க இந்த இடத்துல. இன்னைக்கு செம்ம வேட்டை காத்துட்டு இருக்கு. எல்லாரும் தயாரா? நீங்க உத்தரவு கொடுத்தா மட்டும் போதும் மைக்கிங், நான் ரெடின்னு சொல்லிட்டு பெருவும் சொல்ல ஹீரோவும் ஜின்ஹோ மிஸ் ஆனக்காவா வந்து இந்த இடத்த விட்டு கூட்டின்னு போடா. ஓகே சார், நான் இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டி நான் அந்த இடத்துல கிளம்ப ஹீரோவும் இப்ப செத்து போய் கிடந்த அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே வீட்டு வைக்க அரைசன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுக்கு வெளியே வர கிட்டத்தட்ட பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. ஜெயின்ஸுங்க பார்க்கவே வேற லெவலா இருக்கும். எல்லா சோல்ஜர்ஸையும் கவனிங்கடா, உங்களுக்கு முன்னாடி பெருசா உட்காந்துட்டு இருக்கான்ல அவனை சும்மா படாதீங்க, அவனுக்கு எப்படியாச்சும் கொல்லுங்கடா போயிட்டு அப்படின்னு ஹீரோவும் ஆர்டர் கொடுக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க அப்புறம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். நான் கடைசி சீன்லாம் பார்த்துட்டு வேற லெவலா இருக்கும். 10த்துக்கு அடுத்த எபிசோட்லாம் தரமா இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் போவானுக்கு தெரியுமா? அந்த சீனு பார்க்கவே கூஸ்பமா இருக்கும். இந்த சீனும் கூஸ்பமா இருக்கும். என்னால முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். எத்தனை பேர் கூஸ்பமா ஆனீங்கன்றத கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.